உதயநிதி கனவில் மண்ணை அள்ளி போட்ட சர்வே அதிர்ந்த கோபாலபுரம். திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் தொடங்கியது. தமிழ்நாட்டில் நடக்கும் 2026 சட்டசபை தேர்தலில் எந்த தொகுதியில் எந்த கட்சிக்கு ஆதரவு என்ற சர்வேக்களை அனைத்து கட்சிகளும் தனி டீம்களை வைத்து சர்வே நடத்தி வருகிறார்கள். இந்த சர்வே ஆளும் திமுக தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக புதிதாக முளைத்திருக்கும் விஜயின் கட்சி திமுக எந்தெந்த பகுதிகளில் வலுவாக இருக்கிறது என தனி ரிப்போர்ட்டும் திமுக மேடைக்கு போயிருக்கிறதா? ஆளும் திமுக ஒரு தனியார் ஆய்வு நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியதாக கூறப்படும் சமீபத்திய கணக்கெடுப்பு ஒன்றில் தவேக, பாஜக குறித்த முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமற்ற கருத்து கணிப்பு என்றும் கூறப்படுகிறது. இந்த சர்வே தமிழக வெற்றிக் கழகத்தின் வாக்காளர் ஆதரவில் நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை காட்டியிருக்கிறது. அதாவது அந்த கட்சிக்கு நகர்ப்புறத்தில் உள்ளது போல கிராமப்புறத்தில் பெரிய அளவில் ஆதரவு இல்லை என்று இந்த சர்வேயில் கூறப்படுகிறது. இது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஆமாம், நகர்ப்புற ஓட்டுகளை வைத்துத்தான் திமுக கட்சியே நடந்து வருகிறது. திமுக கிராம அளவில் இன்றும் வலிமையானதாகவே உள்ளது. மேலும் நகர்ப்புறங்களில் பாஜக பலம் பெற்றிருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் முந்த ஆரம்பித்திருக்கிறது என சர்வே குறிப்பிட்டிருக்கிறது. சர்வே முடிவுகளின்படி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் முதல் வாக்காளர்களும் திருமா வலிமையாக இருக்கும் பகுதிகளில் தனது ஓட்டுகளை அதிகரித்துள்ளது. மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற மையங்களில் கட்சிக்கு சுமார் 10 முதல் 15% வாக்காளர் ஆதரவு உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடுகள் நகர்ப்புற இளைஞர்கள், முதன்முறை வாக்காளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் குறிப்பிடத்தக்க வரவேற்பை பெற்றிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் கிராமங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் நிலைமை வேறாக உள்ளதாக இந்த சர்வே கூறுகிறது. அங்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவு 10%த்திற்கும் குறைவாகவே இருப்பதாக ஆய்வு கூறுகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பான்மை வாக்காளர்கள் இன்றும் பெரிய நகரங்களுக்கு வெளியே வசிப்பதால் கிராமப்புறங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் குறைந்த ஆதரவு அந்த கட்சிக்கு ஒரு பெரும் சவாலாக கருதப்படுகிறது. இந்த மதிப்பீட்டில் சென்னை, செங்கல்பட்டு, தர்மபுரி, மதுரை, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, தென்காசி, திருப்பத்தூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருப்பூர், திருவள்ளூர், கடலூர், கோவை போன்ற மாவட்டங்களில் தவேகவுக்கு ஓட்டு சதவீதம் காணப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 38% பெற்றுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் நகர்ப்புறங்களில் பாஜக வளர்ச்சி என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. திமுக 32%, தவேக 22% மற்றும் மற்ற கட்சிகளை 8% தேர்ந்தெடுத்துள்ளனர். இந்த சர்வே திமுக 90 இடங்களை கைப்பற்றும் எனவும் அதிமுக பாஜக கூட்டணி 110 இடங்களையும் 20 முதல் 34 தொகுதிகள் இழுபறியில் உள்ளதாக இருக்கிறது என கூறியுள்ளது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதா? மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக மக்கள் விஜய் மற்றும் ஸ்டாலின் இருவருக்கும் பெரும் சரிவை கொடுத்திருக்கிறதா? இருவரும் அரசியலுக்காக மக்களை பலி கொடுத்து விட்டார்கள் என மக்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்களாம். அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னமும் வலுப்பெற்றால் திமுகவை அசால்ட்டாக வீழ்த்தும் என கூறியுள்ளது. இது உதயநிதியின் முதல்வர் கனவில் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறது.